யுஎஸ்ல படிக்கிற இந்திய மாணவர்களோட விசா கேன்சல் ஆறதுக்கான அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீப காலமாவே யுஎஸ்ல படிக்கிற இந்திய மாணவர்கள் ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையில ஹமாஸுக்கு ஆதரவாகவோ, இல்ல இஸ்ரேலுக்கு எதிராகவோ தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யறதும், அங்க போராட்டங்கள் நடத்துறதுலயும் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால யுஎஸ்லயும் சரி, இல்ல அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிலயும் சரி, அங்க அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற செயலா இருக்கு அப்படிங்கிறதுனாலயும், மற்ற மாணவர்களுக்கு மத்தியிலயும் இந்த விஷயம் தீவிரமா பரவுது அப்படிங்கிறதுக்காகவும் யுஎஸ் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இதனாலதான் ஒரு சில இந்திய மாணவர்களோட விசாவை ஆல்ரெடி யுஎஸ் அரசாங்கம் ரிவோக் பண்ணிருக்காங்க. மற்ற மாணவர்களையும் இனிமேல் கூர்ந்து கண்காணிக்க போறாங்க. சோ அவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் பட்சத்துல அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல எந்தெந்த இந்திய மாணவர்கள் எல்லாத்தையுமே அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, இனிமேல் அங்க படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மாணவி, இவங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில PhD படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவி இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில ஹமாஸுக்கு ஆதரவா தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சு கொலம்பியா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே கடுமையான போராட்டங்களை நடத்தினதா சொல்லப்படுது. அவங்களோட இந்த செயல டெரரிசம்க்கு ஆதரவா அவங்க சப்போர்ட் பண்ணதாகவும், நாட்டோட வைலன்ஸை கெடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டதாகவும் யுஎஸ் அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் அண்ட் செக்யூரிட்டி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை காரணம் காட்டி அந்த மாணவியோட ஸ்டூடெண்ட் விசாவையும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட் விசா கேன்சல் ஆனதுனால அவங்க கண்டிப்பா அமெரிக்காவை விட்டு வெளியேறி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் அண்ட் செக்யூரிட்டியோட செக்ரட்டரி கிறிஸ்டினியும் தன்னோட எக்ஸ் வலைத்தளத்துல என்ன பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட விசா கிடைச்சு அங்க வந்து படிக்கிறதும் வேலை செய்யறதும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ். அது ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை அவங்க நல்லபடியா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வைலன்ஸ்ல ஈடுபடுறதோ இல்ல டெரரிசம்க்கு ஆதரவா செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி யாராவது ஒருத்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள நாங்க கடுமையா தண்டிப்போம், அவங்கள திருப்பியும் அமெரிக்காக்குள்ள நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சனி ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம், அவங்களும் அமெரிக்காவை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அமெரிக்காவை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத சிபிபி ஹோம் ஆப்ல அவங்க செல்ஃப் டிபார்ட்டட் அப்படின்னு தன்னோட ஸ்டேட்டஸை மாத்திட்டாங்க. ஸோ அவங்க இப்போ அமெரிக்கால இல்லை அப்படிங்கிறதையும் கிறிஸ்டினியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன சிபிபி ஹோம் ஆப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப். இந்த ஆப்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செல்ஃப் டிபார்ட்டட் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா யூஎஸ்ல இருந்து நானே வெளியேறுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வெளியேறதுனால மற்றும் இன்னும் வரும் காலங்களில் அவங்க யூஎஸ்ல வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்காக யூஎஸ்ல வர்றதோ இல்லை யூஎஸோட சிட்டிசன்ஷிப் வாங்குறதோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா செல்ஃப் டிபார்ட் ஆயிருக்காங்க. ஒருவேளை செல்ஃப் டிபார்ட் ஆகாம யுஎஸ் அரசாங்கமே அவங்கள வெளியேற்றிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்துல அவங்களால யூஎஸ்குள்ள வரவே முடியாது. என்ன காரணங்களா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்களால யூஎஸ்குள்ள வரவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ இப்போ ரஞ்சனி சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் அரசாங்கம் அவங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்களே செல்ஃப் டிபார்ட் ஆயிட்டாங்க. இன்னும் வரும் காலத்துல அவங்க வரணும்னு நினைச்சா கூட அமெரிக்காக்குள்ள அவங்களால திரும்ப வர முடியும். இந்த ஒரு ஸ்டேட்டஸ் தான் அவங்க கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ரஞ்சனி ஸ்ரீனிவாசன் மட்டும் இல்ல, இன்னும் கொலம்பியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த பல இந்திய மாணவர்களுக்கு இதே மாதிரி ஹமாஸுக்கு ஆதரவா அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. இதோட மட்டும் நிக்கல, யூஎஸ்ல போய் படிக்கிற இன்னும் பல மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்திய மாணவர்கள் யுஎஸோட இந்த நடவடிக்கையால ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 3 லட்சம் மாணவர்களோட ப்ரொஃபைலையுமே யுஎஸ் அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்க போறாங்க. யுஎஸோட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஈடுபட்டா கூட அவங்களோட ஸ்டூடெண்ட் விசா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் உட்பட எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவங்களோட ஸ்டூடெண்ட் விசா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.